அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆவணி 24, இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 9, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 9:07 வரை உத்திராதி, பின்பு ரேவதி. திதி இன்று இரவு 8:54 வரை துவாதிகை, பின்பு திருதிகை. யோகம் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மகம், பூரம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்குனம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை அந்த சந்திராசனம் ஏற்படுத்திடும். ஏன்னா நிறைய பேர் விபத்தில் அது போல் தவறி இருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் கவனமாக ஓட்டினாலும் எதிரே வரக்கூடிய வண்டி வாகனங்கள் சந்திராசன் உருவில் உங்களுக்கு விபத்தை ஏற்படுத்தும். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. சந்திராசனை பொறுத்த மட்டும் சண்டை சச்சரவு, பகை, விபத்து, மன உளைச்சல், அலைச்சல், பண விரயம், பொருள் விரயம், மனக்குழப்பம் அனைத்தையும் ஏற்படுத்தும். நம்ம தான் விழிப்புணர்வு தற்காத்து கொள்ளணும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதி சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்துவது, அனைத்து நல்ல காலத்துக்கும் பயன்படுத்தலாம். அதே போல் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் தான் ஓரநாதன். கருத்தில் கொள்ளுங்கள். செவ்வாய் வரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. செவ்வாய் வரை கடன் அடைக்க உகந்த வரை பயன்படுத்தி நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுத்திங்க. ராவு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. சூளம் வடக்கு. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. தீவினையை ஏற்படுத்தும். கோவிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கம் ஏற்றணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.